ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஞ்சரஸ் ரொமான்ஸ் சீரிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எப்படி முடிச்சாங்களோ அங்கேருந்து தான் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கங்கனும் சைலமும் வீட்டிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ சைலம் கங்கனை பார்த்து நீ இப்படி தான் எப்போவுமே இருப்பியா அப்படின்னு கேட்க, அதுக்கு கங்கன் நீ எதை பற்றி கேட்குறேன்னு திருப்பி கேட்க, அதுக்கு சைலம் இப்படி தான் கண்ணை எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் பாயிண்ட் பண்ணி போய் நிற்பியா அப்படின்னு கேட்க, இல்லை நான் என்னைக்கும் கன்று கொண்டு வர மாட்டேன், இன்னைக்கு மட்டும்தான் கையில் கன்று வச்சுருந்தேன், அதுவும் அந்த கண்ணில் புல்லட்டே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சைலம் ஷாக்காவி நீ ஒரு முட்டாள் தெரியுமா கங்கன், சரி எது வேணாலும் இருக்கட்டு, ஆனால் நீ இன்னைக்கு என்ன சேவ் பண்ணியிருக்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நீ ஏன் என்னோட வீட்டுக்கு கன் எடுத்துட்டு வந்த அப்படின்னு சைலம் கங்கனை பார்த்து கேட்க, அது நீ என்ன மூஞ்சியில் பஞ்சு பண்ணல, எனக்கு அதனால உன் மேலே ரொம்ப கோவமாயிருந்து, அதனால உன்னை மிரட்டலான்னு கன்னை எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் உன்னை அந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், அதுக்கு சைலம் நீ உண்மையிலே ரொம்ப பெரிய முட்டாள் தான் கங்கன் அப்படின்னு சொல்லுறான். அப்புறம் சைலம் கங்கனை பார்த்து நம்மளோட டியூட்டரிங் என்னாச்சு, நீ தான் என்னோட பிரதர்கிட்ட சொன்னியே நான் உனக்கு டியூட்டரிங் பண்ணுறேன்னு, அதுக்கு கங்கன் நீ அதை மறந்துடு, நான் உன்னோட பிரதரை சமாளிக்கிறதுக்கு வேண்டி அந்த பொய்யை சொல்லிட்டேன், ஆனால் நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்டில் காசை எடுத்து வைக்கிறான். அதுக்கு சைலம் என்னால் சும்மா எல்லாம் காசு வாங்க முடியாதுன்னு சொல்ல, உன்னோட வேலை போனதுக்கு நான் தானே காரணம், அதுக்காகவாது இந்த காசை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கொடுக்குறான். ஆனால் அதுக்காக எல்லாம் என்னால் காசை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சைலம் சொல்ல, அதுக்கு கங்கன் இந்த காசு உனக்கு வேண்டானா அது எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னா நீ நாளைக்கு ஈவினிங் 4 o'clock போல் டியூட்டரிங்காக லைப்ரரிக்கு வா, நான் உனக்கு சொல்லி கொடு. இதை சொல்லிட்டு சைலம் கங்கனோட ரிப்ளைக்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு அவனோட வீட்டுக்குள்ளே போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் ஸ்கூல் லைப்ரரியை தான் காட்டுறாங்க. சைலம் கங்கனுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கங்கன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஃபுட்பால் விளையாடி முடிஞ்சிட்டு அவனோட மொபைல் எடுத்து பார்த்தா சைலம் கிட்ட கால் வந்திருக்கு. அந்த காலை பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அது அந்த ரவுடி பசங்க சைலமை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்களே அந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே லைப்ரரிக்கு போகிறான். அங்கே பார்த்தா சைலம் இன்னும் லைப்ரரியில் தான் உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்த கங்கன் சைலம் கிட்ட சாரி சைலம், நான் இன்னைக்கு டியூட்டரிங் இருக்கிறத மறந்துட்டேன், ஆனால் நீ எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியா அப்படின்னு கேட்க, அதுக்கு சைலம் நான் அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணல, எனக்கு பயாலஜி அசைன்மெண்ட் இருந்துச்சு, அதனால நான் எழுதிக்கிட்டு இருந்தேன், ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன், சரி நீ வந்துட்டேல இப்போ உட்காரு, நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதுல சிறிய அளவு பல்பு வாங்கின கங்கன் அப்படியே உட்கார்ந்துடுறான். அப்புறம் சைலம் கங்கனை பார்த்து இதெல்லாம் தான் நீ படிக்க வேண்டியது, இதுல நான் உனக்கு ப்ரீ டெஸ்ட் மாதிரி வைக்கிறேன், இதுல நீ எவ்வளவு ஸ்கோர் பண்றேங்கிறத பார்த்து நான் உனக்கு எப்படி டியூட்டரிங் பண்றதுன்னு யோசிக்கிறேன். அதுக்கு கங்கன் அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அந்த டெஸ்ட்டை முதல்ல நீ கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சைலம் கங்கனை பார்த்து சொல்றான். அப்புறம் சைலம் கங்கனோட டெஸ்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு நீ 100க்கு 67 எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு குஜாலான கங்கன் இனிமே எனக்கு டியூட்டரிங் எல்லாம் தேவையில்லை, நான் இப்பவே ரொம்ப குட்டாக தான் இருக்கிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்றான். ஆமாமா நீ உண்மையிலே ரொம்ப குட்டான ஸ்டூபிட் தெரியுமா, இது சின்ன குழந்தைங்களுக்கு சப்ஜெக்ட், அதுலேயே நீ போய் 67 தான் எடுத்திருக்கிற. இதை கேட்ட கங்கன் சைலமை பார்த்து சரி ஓகே இப்போ லைப்ரரி க்ளோஸ் பண்ணிய டைம் ஆயிடுச்சு, வா நம்ம போகலான்னு சொல்றான். அப்புறம் சைலம் கங்கன்ட ஒரு பண்டில் ஆஃப் புக்கை எடுத்து கொடுத்துட்டு இதை போய் நைட்டு வீட்டில் இருந்து வாசி, நாளைக்கு உனக்கு நான் டியூட்டரிங்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த கங்கன் மூக்கு வழியாக மூளை வெளியே வர அளவுக்கு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு என்னால எல்லாம் இதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் சைலம் லைப்ரரியில் உட்காந்து இவனுக்கு நான் எப்படி படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் கங்கனோட வீட்டை தான் காட்டுறாங்க. கங்கன் படிக்காமல் உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கோம். கங்கனோட ஃபாதர் அங்கே வராங்க. கங்கனை பார்த்துட்டு இன்னைக்கு உனக்கு டியூட்டரிங் இருக்குன்னு பாட்டி சொன்னாங்க, நீ போகலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாம அமைதியா நிக்கிற கங்கனை பார்த்து அவங்க அப்பா உனக்கு டியூட்டரிங் போக விருப்பம் இல்லைன்னா கிராண்ட்மாட்ட சொல்லி டியூட்டரிங்கை கேன்சல் பண்ணிடு, நீ உன்னை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கங்கன் பழைய ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட, அப்பா நான் இந்த மிட் எக்ஸாமுக்கு பாஸ் ஆயிட்டேனா எனக்கு பைக் எடுத்து தருவீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அவனோட அப்பா உனக்கு பைக் வேணுமான்னு கேட்க, கங்கன் அதுக்கு நான் ட்ரை பண்ணா எனக்கு எடுத்து தருவீங்க இல்லப்பா அப்படின்னு கேட்க அவனோட அப்பாவும் ஓகே சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல்ல சைலமையும் கையையும் ஆட்டோவும் காட்டுறாங்க.
கை சைலோமை பார்த்து, நான் வந்துட்ட பெட் கட்டி சொல்கிறேன்டா, கங்கன் படிக்கிறதுக்கெல்லாம் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி பக்கம் வர அங்கே கங்கன் மும்முரமாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த கை ஆட்டோவை பார்த்து, ஆட்டோ உண்மையிலே அங்கே இருக்கிறது கங்கனான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு ஆட்டோவும் பார்த்துட்டு ஆமாம் இது கங்கன் தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கை சைலோமை பார்த்து, சைலோம் இவன் உங்ககிட்ட திரும்பவும் ஏதோ பிரச்சனை பண்ணுக்குதாண்டா வந்திருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆட்டோ அதுக்கு ஆமாண்டா ஒருவேளை அப்படியா தான் இருக்கும், ஒருவேளை அவன் உங்ககிட்ட அப்படி பிரச்சனை பண்ணா அவனை நீ திரும்பவும் கிஸ் பண்ணிரு, அப்போ பிரச்சனை பண்ண மாட்டான்னு சொல்ல, இதுக்கு கை ஆமாமா நானும் இதுக்கு வழி மொழிகிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த சைலம் பொங்கடாடே நீங்களும் உங்களோட அட்வைஸும் சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல கங்கனும் சைலமும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைலம் கங்கனுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்ல, அது கங்கனும் கரெக்டா சால்வ் பண்ணிடுறான். இதை பார்த்து மெய் சிலிர்த்து போன சைலம் கங்கன்ட்ட வர வர இந்த சப்ஜெக்டை நீ ரொம்ப என்ஜாய் பண்ற போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கங்கன் சைலோமை பார்த்து ஆமா முதல்ல எனக்கு இது பிடிக்கல, ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் சைலோமையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் எதை மீன் பண்ணி சொன்னான்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. சைலோமை மீன் பண்ணி சொன்னானா இல்ல சப்ஜெக்டை மீன் பண்ணி சொன்னானான்னு தான் தெரியல. அப்புறம் சைலோம் கங்கனை பார்த்து, உனக்கு ஒன்று தெரியுமா கங்கன், எனக்கு டியூட்டரிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் வர வர எனக்கு அது பிடிக்காது போல இருக்குதே அப்படின்னு சொல்ல, இதுக்கு கங்கன் ஏன் உனக்கு இது பிடிக்காது அப்படின்னு கேட்க, பின்ன உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தா நீ அடிக்கடி வந்து என்கிட்ட இதை சொல்லி கொடுன்னு கேட்ப, நான் உனக்கு சொல்லி கொடுத்து உட்காந்து என்னோட பேக் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே இவனுங்க 2 பேரும் படிச்சுட்டு மணியை பார்த்தா மணி 10. அப்புறம் கங்கன் சைலம் கிட்ட, இப்பவே ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, இனிமே உனக்கு வீட்டுக்கு போக்கு பஸ் கிடைக்காது, வா நான் உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்புறம் கங்கன் இந்த ரோடே எனக்கு தாண்டா எழுதி வச்சிருக்கிறாங்கிற மாதிரி வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுறான். இதுல கொஞ்சம் பயந்து போன சைலம் கங்கன்டா வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்ல, அதுக்கு கங்கன் வண்டியெல்லாம் நான் ஸ்லோவா ஓட்ட மாட்டேன், அதுக்கு பதிலா நீ என்ன பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு சைலமோட கை எடுத்து அவனோட இடுப்புல வச்சு பிடிக்க வைக்கிறான். இதுல அப்படியே ஸ்டண்டான சைலம் அப்படியே அடிச்சு கங்கனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கங்கன் சைலோமை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறான். அந்த ஹோட்டலில் உள்ள மெனு கார்டில் அந்த ஃபுட்டோட ரேட்டை பார்த்த சைலம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன், எனக்கு இப்போ பசிக்கலன்னு சொல்லிட்டு எழும்ப, அதுக்கு கங்கன் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கங்கனே ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறான். அப்புறம் கங்கன் அந்த மீட்டை எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி சாப்பிடணும்னு சைலமுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவனே அவன் கையால் கட் பண்ணி சைலமுக்கு சர்வ் பண்ணுறான். இதை பார்த்த நம்ம மைண்டு, அடே நீ இவ்வளோ நல்லவனாடா, இவ்வளோ நல்ல குணத்தை வச்சுக்கிட்டா இவ்வளோ நாள் ரகடா வெளியே சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் கங்கனை சைலோமை அவனோட வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான். சைலம் கங்கனை பார்த்து, நீ எதுக்காக உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணேன்னு கேட்க, கங்கன் அதுக்கு நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியலேன்னு சொல்கிறான். நான் டியூட்டரிங் பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுவா என்னோட கிராண்ட்மா என்னை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். இதை கேட்டுட்டு இருந்த சைலம், இந்த மூஞ்சியை பார்த்தா இவன் சொல்கிறது உண்மை மாதிரி தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு கங்கன், நீ என்ன நினைச்ச, நான் உன்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்க தான் படிக்க வந்தேன்னு நினச்சியா? இந்த ஒரு ஆன்சரை சற்றும் எதிர்பாராத சைலம், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். அப்போ கங்கன் சைலமோட கையை பிடிச்சி ஒரு பார்சலை கொடுத்துட்டு, இதை நான் உனக்காக தான் வாங்கினேன், நீயும் உன்னோட பிரதருமா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் கங்கனையும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் தான் காட்டுறாங்க. அதில் மேக்ஸு கங்கனை பார்த்து, நாளைக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு கங்கன் நாளைக்கு என்ன பிளானு அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓ நாளைக்கு என்னோட பர்த்டே இல்லை, எனக்கு தெரியலடா, நான் சைலம்கிட்ட கேட்டு என்னோட ஷெட்யூலை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு இருந்த கை கங்கனை பார்த்து, டேய் சைலம் உன்னோட டியூட்டரா இல்லை உன்னோட லவ்வராடா, உன்னோட எல்லா ஷெட்யூலையும் அவன்கிட்டயே கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு கொஞ்சம் அளவில் நர்வஸான கங்கன், போங்கடா டேய் நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான். அப்புறம் கங்கனையும் சைலமையும் தான் காட்டுறாங்க. கங்கன் சைலம் கிட்ட, நான் நீ கொடுத்த இங்கிலீஷ் அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். நீ உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, ஆனால் இந்த வாட்டி இங்கிலீஷ் டீச்சர் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷை பேசணுமா எழுதக்கூடாதான் அப்படின்னு
அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கங்கன், அப்படியா, அப்படின்னா நான் அதை எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு எனக்கு ஒரு இடம் தெரியும்னு சொல்லிட்டு கங்கனை கூட்டிட்டு போறான். அது ஒரு பாரு, அதாவது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து போவாங்க இல்ல, அந்த பாரு. அவங்க கிட்ட போய் பேசினா இங்கிலீஷ் பேசுறதுக்கு சகஜமா வந்துடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்கூல் பசங்களை பாருக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடையில ட்ரெஸ் வாங்கி சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளாடி போறாங்க. உள்ள போகும்போது அங்க ஒரு பாடி கார்டு அவங்க கிட்ட பாஸ்போர்ட் கேட்க, அதுக்கு சைலும் நாங்க பாஸ்போர்ட்டை ஹோட்டல்லே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சு உள்ளாடி போறாங்க. உள்ள போன பிறகு சைலும் கங்கன்ட்ட ஒரு டீல் போடுறான். இங்கண்டு வெளியே போறது வரைக்கும் நீ இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசணும், ஓகே அப்படின்னா நானே இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு கங்கனும் சொல்றான். அப்புறம் கங்கன் அங்க இருக்க ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் இன்ஸ்டாகிராம் ஐடியா கேட்கறான். ஃபர்ஸ்ட் ஒரு லேடிகிட்ட போய் இன்ஸ்டாகிராம் ஐடியா கேட்க, அவங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால நான் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் இன்னொருத்தங்கள்ட்ட போய் இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்கறான், அவங்களும் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பக்கத்துல 4 பேர் கூட்டமா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய், ஹாய், என்னோட நேம் விண்டுமேல், எனக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கிடைக்குமான்னு கேட்க, அவங்களும் அவங்கிட்ட சகஜமா பேசுறாங்க. இவங்களோட நேம் மார்க். மார்க் வந்து கங்கன்ட்ட அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, கங்கனும் சைலோமா இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவனோட நேம் வந்து பிண்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மார்க்கு உங்க 2 பேரோட நேமும் சிமிலரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாருக்கு நேம் வராங்க. நேம் சைலோமை பார்த்து வில்லத்தனமா ஏதோ லுக்கு விட்டுட்டு எதுவும் சொல்லாம அங்கண்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் கங்கன் ரோட் சைடு கடை மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரிப்பட்ட ஒரு கடையில உட்கார்ந்துட்டு இருக்கான். சைலம் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து கங்கன்ட்ட கொடுக்க, கங்கனும் சைலோமா உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சைலம் கங்கனை பார்த்து, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கவான்னு கேட்க, கங்கனும் ஓகேன்னு சொல்றான். நீ ஏன் திடீர்னு உன்னோட ஸ்டடீஸ் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்க? தயவு செஞ்சு இது உன்னோட கிராண்ட்மாவுக்காக மட்டும் சொல்லிடாத. இதை தாண்டின பெரிய ரீசன் ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு கங்கன், நான் என்னோட அப்பாட்ட ஒரு டீல் போட்டிருக்கேன். இந்த மிட் டேர்ம் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிட்டேன்னா எனக்கு பெரிய பைக்கு வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படின்னா நீ இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது உனக்கு பைக்கு வேணுங்கிறதுக்காகத்தானா அப்படின்னு சைலம் கேட்க, அதுக்கு கங்கன், மொத்தமா அதுக்காகத்தான்னு சொல்லிட முடியாது. உண்மையை சொல்லணும்னா நான் என்னோட அப்பாவோட அட்டென்ஷனை என் பக்கம் திருப்ப பாக்குறேன். இதுக்கு சைலம் கங்கனை பார்த்து, எனக்கு நீ சொல்றது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, கங்கன் அதுக்கு, என்னோட அப்பா என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, எதையும் செய்ய சொல்லி புஷ் பண்ணவும் மாட்டாங்க. சில நேரத்துல நான் என்னோட அப்பா முன்னாடி நிற்கும் போது நான் எதுவுமே இல்லாத மாதிரி தோணும். என் அப்பா என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஸ்டடீஸை காரணமா வச்சு பைக் வாங்கி கேட்டிருக்கேன் இப்படின்னு கங்கன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க, சைலமும் அவன் சொல்றத அமைதியா கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் கங்கன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். சைலமும் கங்கனுக்காக ரெஸ்ட் ரூம் வெளியே வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான். அப்போ அங்க மார்க் வராங்க. மார்க் வந்து சைலமை பார்த்து ரூமுக்கு போலாமான்னு பேட் இன்டென்ஷன்ல கேட்க, அதுக்கு சைலம், ஐம் சாரி, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு கிளம்ப போக, அப்ப மார்க் சைலமோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, வா நான் உனக்கு காசு தாரேன்னு சொல்லிட்டு அவனை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆன கங்கன், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நீ இப்படி மிஸ்பிஹேவியரா நடந்திருப்பேன்னு சொல்லிட்டு மார்க்கை தள்ளி விட, இதுல டென்ஷன் ஆன மார்க் கங்கனை அடிக்க, கங்கனும் திருப்பி அடிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு மார்க்கோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வர, கங்கனும் சைலமும் அங்கண்டு ஓடுறாங்க. அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வர, கங்கனும் சைலமும் ஒரு முட்டு சந்த மாதிரிப்பட்ட இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப சைலம் கங்கனை பார்த்து, நாம இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, கங்கன் அந்த இடத்த சுத்தி பார்த்தாங்க. ஒரு லவ் பேர்ட்ஸ் நின்று கிஸ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இத பார்த்த கங்கனுக்கு அவனோட மூளையில ஒளிவட்டம் தோன்ற, சைலோமா அப்படியே செவுத்துல தள்ளி கிஸ் பண்ணிடுறான். அப்போ துரத்திட்டு வந்த மார்க் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் இது வேற யாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கண்டு போயிடுறாங்க. அவங்க அங்கண்டு போனதுக்கு அப்புறம் கங்கன் சைலம் கிட்ட விலகி வந்துடுறான். அப்ப சைலம் கங்கனை பார்த்து, ஏண்டா இப்படி பண்ண, இதுக்கு பதிலா நம்ம ஒளிஞ்சே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல, கங்கன் அதுக்கு, அப்படி பண்ணியிருந்தா அவங்க அதை நம்பி இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு, சரி ஓகே அதை விடு, என்னோட கிஸ் எப்படி இருந்து, நான் ஒரு நல்ல கிஸ்ஸரா அப்படின்னு கேட்க, அதுக்கு சைலம், ஓ அப்படியா, அப்படின்னா நீ அதை உன்னோட விரல்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா நீ இவ்வளவு நேரமா உன்னோட விரலை தானே கிஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, அட பாவிங்களா, அப்படின்னா இங்க நடந்ததெல்லாம் டம்மியா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கங்கனும் சைலமும் கங்கனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. கங்கன் அவனோட வீட்டு கதவை ஓபன் பண்ண, அந்த கதவு ஆல்ரெடியே ஓபன்ல தான் இருக்கு. இதை பார்த்து கொஞ்சம் நர்வஸ் ஆன கங்கன் சைலம் கிட்ட,
அந்த பேட் பாய்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வீடு வரைக்கும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல சைலம் அதுக்கு கங்கன்ட்ட, நீ ஓவரா படம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாருடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்க கங்கனும் சைலமும் பயத்துல அப்படியே அவங்களோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது யாருன்னு பார்த்தா அது நவா, மேக்ஸ், அப்புறம் பிம்ஃபா. அதாவது இன்னைக்கு கங்கனோட பர்த்டே இல்ல, அதான் அவங்க எல்லாரும் கங்கனை விஷ் பண்ணுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் கங்கனுக்கு gift கொடுக்குறாங்க. அப்ப நவா சைலமை பார்த்து, நீ எந்த கிஃப்டும் கொடுக்கலையான்னு கேட்க அதுக்கு சைலம் கங்கனை பார்த்து, சாரி கங்கன், எனக்கு இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா ஏதாவது வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். கங்கனை அதுக்கு பரவாயில்லைன்னு சொல்றான். இப்போ கங்கனோட அப்பா அங்க வந்து கங்கன்ட்ட, வெளியே வா, நான் உனக்காக ஒரு gift வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த gift என்னன்னு பார்த்தா அது கங்கன் கேட்ட பெரிய பைக்கு. இதை பார்த்த கங்கனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக, பாவம் கங்கனோட முகம்தான் அப்படியே வாடி போச்சு. கங்கனோட அப்பா கங்கனை பார்த்து, உனக்கு இந்த பைக்கு பிடிச்சிருக்கா கங்கன், நீ இதுக்காக எல்லாம் மிட்-டேர்ம் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியமும் இல்லைன்னு சொல்ல கங்கனும் அவனோட மனசுல உள்ள வலியை மறைச்சிக்கிட்டு அப்பாவை பார்த்து ஸ்மைல் பண்றான். இத சைலமும் நோட்டீஸ் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல கங்கன் சோகமா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப சைலம் கிட்டார் வாசிச்சுக்கிட்டே கங்கனுக்காக பர்த்டே பாட்டு பாடுறான். பாடிட்டு கேக்ல கேண்டில ஃபிக்ஸ் பண்ணி விஷ் பண்ணிட்டு ஊத சொல்றான். கங்கனும் அதே மாதிரியே விஷ் பண்ணிட்டு ஊதுறான். இந்த கேக்கு நான் உன்னோட வீட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து தான் எடுத்தேன், அதுவும் கேட்டு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த கிட்டார், இதுவும் நான் உன்னோட வீட்டிலேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கங்கன், ஏண்டா என்னோட பர்த்டேக்கு என்னோட வீட்டிலேருந்தே எடுத்து எனக்கே விஷ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் சைலம் கங்கனை பார்த்து, உன்னோட அப்பாவோட கிஃப்டை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க அதுக்கு கங்கன், நான் என்னோட அப்பா கிட்ட அதிகமாக எதிர்பார்த்துட்டேன், நான் அப்படி எதிர்பார்த்துருக்க கூடாது, இந்த பைக்கு அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு, அந்த காரணமும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு, அதனால எனக்கு இனிமேல் இந்த பைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பைக்கோட கீயை தூக்கி எறியலான்னு போகும்போது சைலம் அவனை தடுக்கிறான். ஆனால் கங்கனுக்கு அவன்கிட்ட இருந்த கோவம், ஏமாற்றம், வருத்தம், இந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்னால கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே நடந்துக்கிறான். அப்போ சைலம் அவனை சமாளிக்கிறதுக்கு வேண்டி அவனை ஸ்விம்மிங் பூலில் பிடிச்சி தள்ளுறான். தள்ளிட்டு சைலம் கங்கனை பார்த்து சொல்கிறான், நீ படிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லைன்னு சொன்ன இல்லை, அப்படின்னா நீ எனக்காக படி கங்கன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை சாஃப்டா ஹக் பண்ணிக்கிறான். கங்கனும் கொஞ்சம் அமைதியாயிடுறான். அப்புறம் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க. அதாவது கங்கனோட அப்பா வந்து அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவாங்களே, அதுக்கப்புறம் நடந்த ஒரு சின்ன ஸ்டோரியை காட்டுறாங்க. கங்கன் சைலம் கிட்ட, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உன்னோட வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். சைலம் அங்கே இருந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறான். அதில் கங்கனும் அவனோட அம்மாவும் இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அதில் கங்கனோட அம்மா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு குட்டி சைலோமை அவன் வீட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. சைலோமும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்ப போக அப்போ காருக்குள்ளண்டு குட்டி கங்கன் வந்து சைலோம் கையில் ஒரு அம்பர்லாவை கொடுத்து, இந்த அம்பர்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்பர்லா, இதில் 2 தான் இருக்குது, அதில் 1 தான் உங்ககிட்ட தாரேன், தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். இந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு சைலம் அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா சைலமும் கங்கனும் சின்ன வயசுலேயே மீட் பண்ணியிருக்காங்க போலேயே. சைலமுக்கு அந்த குட்டி பையன் கங்கன் தான் தெரிஞ்சிடுச்சு, கங்கனுக்கு அந்த குட்டி பையன் சைலம் தான் எப்போ தான் தெரிய போகுதோ. இப்படி ஒரு கொஸ்டின் மார்க்கான சீனோட இந்த எபிசோட் இங்கே எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ரயில் லிலி. டாடா, பபாய், லவ் யூ, உமா.